வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் போடு கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் 2 தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட போகிறோம். நோட்டிஃபிகேஷன் சர்வர்னே இருக்குது. சரி, அதில் என்ன டைம் ஆகுது எடுக்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஃபீவரு. என்னடா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது காய்ஸ். எவ்வளோ பேர் தேவைப்படுது? செகண்ட்ஸ் இன்னும் 63 கிட்ட இருக்கா? அதுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, எப்படின்னா ஆரம்பிப்பாங்க? 2, 1 கோ. வாங்க ஸ்குவிட் கேம் ஆரம்பிக்கலாம். ஸ்டானியா வாங்க. நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நம்மளுக்குலாம் வெயிட்டிங் லிஸ்ட் ஆகாது. ஒழுங்காக ஆரம்பிக்கல டிக்கியில் சொல்லிடுவேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னடாச்சு? என்ன இந்த பைப்பு தான் எஞ்சிக்கிறான்? சோழி முடிஞ்ச பையன் தூங்கு முடிஞ்சா இருப்பான் போல். ஒழுங்காக எஞ்சி போடா. என்னது இந்த கேம் ஆரம்பிக்கிறது? இன்னும் எவ்வளோ நேரம்டா இருக்கு? 27 செகண்ட்ஸ். அப்போ அதுக்கும் வெயிட் பண்ணிடுவோம். இந்த செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே ரெக்வைட் த கேம். ரெக்வைட் கேம்னா ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ கேமை முடிக்கணும் போல. டைம்குள்ளே ஃபோட்டோ எடுக்கலாமா? எடுத்தாச்சு. அடுத்து 25 செகண்டுக்குள்ளே போகணுமா? டி ஸ்பீடா ஓடு. டைமில். ஆஹா, நோட்டிஃபிகேஷன் நல்லா தான் இருக்குது. போ. டைம் வச்சு. ஐயோ போ. யப்பா வந்துடுண்ணா. இந்த கேமில் எல்லோரும் தோற்று போகிறாங்க. இந்த விசில் போடு தான் ஜெயிக்க போகிறான். யாருக்குமே தெரியாது நான் இங்கே யூடியூபர்னு. மொத்த பேரும் அதனால தான் நான் சவுத் கொரியா தொப்பி போட்டுச்சு. நார்த் கொரியாவா சவுத் கொரியா தொப்பியை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது தானே. சவுத் கொரியா தொப்பி போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு நார்த் கொரியா போட மாட்டேன்னா, நார்த் கொரியா போட்டால் ஒரு பெரிய அசிங்கத்துக்கு சமம். அதனால் பார்த்து ஸ்ப்ரிண்ட் ஆப்ஷன் இருக்கா? அப்போ இது கொடுத்தா 1 கிலோமீட்டர். ஐயோ 100 செகண்ட் தானே வரணும். அப்போ நான் அதை பார்த்துக்கிறேன். டேய் 91 செகண்டு. டேய் ஸ்பீடாடா. இருடா, சவுத் கொரியா தொப்பி போட்டு எப்படி சுற்றிட்டு இருக்கேன். ஐயோ க்ரீன் லைட் ரெட் லைட்டு போட்டால் சாடிக்கிறானுங்க. விசில் போட்டு தான் ஜெயிக்கிறான். கப்பை தூக்குறோம். யூ சர்வைவ்டு, வெல்டன். சேர்றா, இதுக்கு வெல்டன் வேறு. சர்வைட்டல்ல அது பெரிய விஷயம். இப்போ குதிச்சுக்கிட்டே இருக்கானே ஆனந்தத்தில். என்னை நிறுத்தவே முடியாது போல. இங்கே எங்கடா? இன்னும் 36 செகண்ட் இருக்காங்க. வெளியே சுற்றிட்டு இருக்கலாமே. அதுக்கு வெளியில் போக முடியல. ஷோ க்ரீன் லைட் ரெட் லைட்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுது இந்த பொம்மை. ஐயோ எங்கே எகிர்றானே? ஸ்பைடர்மேன் எகிர்றானே. எங்கே போகணுமோ அங்கே போயிடுறானே. எல்லாரும் தெரியும் போகிற. க்ரீன் லைட் போனால் ரெட் லைட் போட்டால் நிற்கலானே. எல்லாம் இந்த விசில் போட்டு தான் நீங்கள் ஜெயிக்க போகிறோம். என்னடா போட்டாங்க? என் ஃபோட்டோ எங்கே?
செத்த பேருக்கு இது வந்திருக்கு போல. கேமா உள்ளே ஓடிட்டாங்களா? நான் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்துறேன்டா, தேவையில்ல. எங்கெங்கெல்லாம் தாவி வரான் பாருங்க அந்த குட்டி குட்டி, எங்கெங்கெல்லாம் ஓடி வரான். ஐயோ பார்த்து எங்கே வந்திருக்கோம்? இது இந்த டிக்ளோனா கேண்டியோட வச்சு விளையாடுவோம் தானே. இந்த மாதிரி என்னது ஹனிகாம் தான் விளையாட வந்திருக்கோம். ஐயோ இது எல்லா போட்டியிலும் ஜெயிக்கிறேன், கப்பை தூக்குறேன். இதுதான் நான் லைனாக நிற்க சொல்லுவானுங்க. அங்கே நிற்கிறேன் பாருங்க, நீங்கள் பாருங்கள் இப்படி ஓடுறேன் பாருங்களேன். இப்போ ஜம்ப் பண்ணுறேன் இப்படி, இப்போ இந்த சைடு அந்த ரவுண்டாக இருக்கிறது பக்கத்தில் ஓடுறேன், அங்கே போய் ஜம்ப் பண்ணுறேன். அதான் நான். ஐயோ இனிமேல் நீங்கள் ஏடி நினச்சிக்கண்டா, இணையெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஐயோ ட்ரைனிங் தானே வந்து ஈஸியாக தான் இருக்கும். பார்த்து பண்ணாலும் இந்த போட்டியில் நான் தான் வின் பண்ணுறேன். 73 செகண்ட்ஸ்குள்ளே அசால்ட்டாக முடிச்சிடலண்டா, கேமே தப்புடா. அப்பா கட் பண்ணுறேன்டா. துக்குதே இங்கே பாருங்கள் செத்து கிடக்கிறானுங்க. இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறதே விசில் போடுது கேமிங் தான்டா. விசில் இன்ட்ரோவை போட மாட்டேங்கல. ஓகே கேட்டு கேம் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ போட மாட்டேன், மன்னிச்சிருங்க. ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரீகேஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு இன்ட்ரோ கிடையாது. எனக்கே கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. என்னடா இந்த பொண்ணு ஜெட்டியோடு நின்றுட்டுருக்கு, அடிப்போமா? டிக்ளோனா கேண்டின்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேண்டியை ஒத்தாலாம் தின்ட்டானே நான் பாஸாக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு கொடுத்த ட்ரையாங்கிள் வந்து நான் ஜெயிச்சினேன். என்ன நம்பர் என் பின்னாடி ஓட்டியிருக்கு? 177. அப்போ 456 யாரா? இந்த நம்பரே எனக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள் மூஞ்ச பாருங்களா, நல்லா கருவாடுக்கு போட்டுனது. ஓடா கோமாளி, உன்னை நம்பி கேமுக்குள்ளே வந்தா நீ என்னடா பிங்க் கலர் ஸ்வெட்டர் போட்டு என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. என்னடா? ஐயோ ட்ரையாங்கிள் முட்டை இதுடா. பீட்சா டப்பாவை காட்டுறானுங்க. பீட்சா டப்பா வந்து பாக்ஸ் கலரில் இருக்குமா, பாக்ஸ் மாதிரி இருக்குமா? இந்த பாக்ஸ் எக்ஸ்ட்ரா காசு பாக்ஸ் மாதிரி இருக்குமா? அந்த பாக்ஸ் கூட பீட்சா ரவுண்டாக இருக்குமா? என்னது எரரா? ஆட்டோ கோமாளி அடிக்கிறதா? நான் ஓடி போய்ட்டு ஒழிஞ்சிக்கிறேன். எங்கேயாது இங்கே நிற்கிறதுனால தான் இவனுங்க அடிச்சு நம்மளை கொண்டுருவானுங்க. ஏறே 45 செகண்ட்ஸுக்கு இன்னும் தாங்கிக்கணுமா? ஐயோ ரொம்ப கஷ்டங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல நிற்கக்கூடாது. நம்மளுக்கு பேட்டெல்லாம் எடுக்க தேவையில்ல. எங்கேயாவது போய் ஐயோ இல்லைடா நான் ஃப்ரெண்ட்ரா என்ன அடிக்காத அப்படியே போகிறேன். அவன் சண்டைக்கு வரல, நானும் சண்டைக்கு வரல. அவெல்லாம் எரர்னு சொல்லி என்னை கோத்து விட்டானுங்க. ஏய் இது ஸ்குட் கேம் 2 ஸ்குட் கேமா? நீங்கள் நம்ப முடியலையே. டிடி நான் எதுவும் பண்ணலடா, என்ன வந்து அடிக்காதடா. ஐயோ டிடி நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் விட்டுருங்க. நான் அடிக்கவும் மாட்டேன், நான் மற்றவங்ககிட்ட அடி வாங்கவும் மாட்டேன். நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. என்னது டிடி என்னையே அடிக்க டார்கெட் அடிக்கிறேனுங்கடா எல்லோரும். 2 1 அப்பா சரியாகும் பா ஆண்டவா. எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து சரியாயிடும்டா. அப்படியே ஸ்டார்ட் ஆகும் கேம். ஆடுற மெத்திடுச்சு. மிடில் கேம் தானே இது? டேய் கோமாளி, நான் மிடில் கேம் வரும்னு நினச்சேன். மிடில் கேமில் தான் அழகாக இருக்கும். அடுத்ததாவது மிடில் கேம் வரல. உங்களை இன்றைக்கி அடியில் உங்களை இன்றைக்கி முடிக்கிறேன்டா. எனக்கு வேறு சேல்ஸ்மேன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேல்ஸ்மேன் அதாவது இவன் சேல்ஸ்மேன் தான் எனக்கு இந்த ஸ்குட் கேமில் பிடிச்ச கேரக்டர். அதுவும் இந்த ஸ்குட் கேமில் எனக்கு பிடிச்ச நம்பர்னால் 456 தான். எங்கடா போகிறானுங்க? நெல்லுங்கடா. என்னது 65? நான் எப்போவுமே ரெட் டீம் தான். அங்கே ஒருத்தன் பைல்வான் மாரி நிற்கிறான் பாருங்கள், அவன் டீமுக்கு தான் போனான். அவன் தான் பைல்வான் மாரி இருக்கான். என்ன இந்த டீமில் தான் ஒவ்வொரு பேர் சேர்ந்துறாங்க. நட்சிங்கா சார் பெங் பெங் பெங்.
போங்க அந்த சைடில் ஒருத்தர் கூட இல்லை. போடு தகிட நான் உஷாராக நான் நிறைய டீமில் போய் சேர்ந்துட்டேன். செத்துட்டானுங்க இப்போ எல்லாரும். திண்டுக்கே எப்படி இழுக்கிறது? இப்போ நான் அசால்ட்டாக அதெல்லாம் பண்ணுவேன்டா. ஆனால் என் டீம் தான் வின் ஆகணும். ஆனால் நான் அசால்ட்டாக பண்ணால் மட்டும் போகாது, என் டீம் மெம்பர்ஸ்லாம் பண்ணணும். எங்கே புல் வந்தாலும் இழுக்கணுங்க, அதுதாங்க இதில் டாஸ்கே. இதெல்லாம் நான் அசால்ட்டாக பண்ணிவிடுவேன். முதல்ல இவனுங்க பண்ணிடுவானுங்களான்னு பார்ப்போம். புல்லுன்னு காட்டுது. நான் என்னடா புல்லே இதில் திங்க போகிறேன். எங்கள் புல்லு You are being eliminated. ஆட்டா டேய், நான் கஷ்டப்பட்டு ஒரு நேரம் கொடுத்துட்டு இருந்தேனே. நான் எலிமினேட்டடா. நான் வரலடா. நீ இதெல்லாம் சீட்டிங்காக இருக்கு. ரிட்டன் டு லாபியே கொடுத்துட்டு இந்த கேமை வின் பண்ண போகிறது நான் நினச்சேன். இன்னொருத்த வின் பண்ணேன். ஸ்குட் கேம் 2 கிடையாது போல். நான் வேறு கேம் கொடுப்பேன். கண்டுபிடிச்சேன் ஸ்குட் கேமை நான் கண்டுபிடிச்சேன். சீசன் 2 நான் கண்டுபிடிச்சேன். என்னது 33 செகண்டா? அது வரைக்கும் நான் அந்த இடத்த ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துடுவேன். அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 செகண்டில் கேம் ஸ்டார்ட்டு. சரி பார்க்கலாம். இந்த கேமில் நான் தான் ஜெயிக்க போகிறேன். நீ பாருங்கள், சவுத் கொரியா தொப்பியை போட்டு என்னென்னலாம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கேன். என்னது ஸ்டார்டிங்ண்ணா? டேய் கோமாளிங்களா, நான் அதுக்குள்ளேயே ஊர்வலத்தையே சுற்றிட்டு வந்துடுவேன்டா. ஒட்டா கோமாளி, 1 நிமிஷம் தாக்கிட்டானுங்களே. நான் என்ட்ரு ஆகிட்டேன் ஏற்கனவே. பார்த்தேனே, அதான் இவனுக்கு ஏமாற்றுவானுங்க. இல்லை பின்னாடி பேட் இருக்கு. பக்கா லோப்ளாக்ஸ் பக்கா. ஐயோ பக்கு. டேய், நான் ஃபாண்ட் மேனாக இருக்கக்கூடாது, பிளேயராக தான் இருக்கணும். எனக்கு எந்த கார்டும் இல்லை. நான் டே பிளேயர் தான் நான். ஓகே டே மாட்டிக்கிட்டேன்டா. வந்துட்டேங்க, ரிலீஸ் ஆகிட்டேங்க. ஸ்குட் கேம். டேய் போடா. என்னது என்ன ஏமாத்த பார்க்குறிய நீ? க்ரீன் லைட்டுன்னு சொல்லுது. ரெட் லைட்ரா. க்ரீன் லைட். அங்கே ஒருத்தர் குறி வச்சு சாக போகிறோம். ரெட் லைட் ஆகல. ரெட் லைட். என்னது செயின் சாம் வேணாம். டம்மி, நீ டம்மி குப்பாலண்டா உன்னெல்லாம். டேய் அங்கே செய்யணா எல்லாரையும் போட்டு தருவனே அவனா. ஐயோ 120 செகண்ட்ஸுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? 120 செகண்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அது சொல்ல. அங்கே போய் என்ன ஆணி போடுவேன்? அப்போ ரெட் லைட்டு. இந்த பொம்மையை பார்க்குறது திணைக்கிற தொழில் ஒருத்திச்சுன்னு உனக்கு நான் உள்ளே வந்துட்டேன். அவ்வளோதான், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பொம்மை ரொம்ப சீன் போடாத. என்னங்க இது இன்னும் போய் வெளில வந்துடுறான். க்ரீன் லைட் ரெட் லைட் அப்படின்னு க்ரீன் லைட்டு உள்ளே வந்துரு. அப்பா அடுத்த கேமுக்கு டெலபோர்ட் ஆகிடுச்சுடா. என்ன கேமு? அந்த கேமா? எக்ஸ்பி சர்வலிங் த கேம். திந்துகே சிங்கி டோரப்பா ஷூதா. என்னடா ஓட விட்றீங்களே நீவே? நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னது டாஜிக்கா?
டாஜிக்கு அடுத்த பிளேயர் ஓடு 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 ராக்கை தூக்கி கரெக்டாக அதில் அடிக்கணும். டே ராக்கை தூக்கி அதில் கரெக்டாக அடிக்கிறேன்டா. டே இது ரியல் லைஃப்பில் சரியான ஈஸியாக இருக்குங்க. நீ இந்த செகண்ட்ஸ் கூட தூக்கி அடிக்கணுங்க. அடி அவ்வளோதாங்க. அடிச்சிட்டேன் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடு. அவ்வளோதான். இதுவா? ஐயோ செட்டிங் த பேட்டர்ன் ரிசீவிங் த ஆர்டர். டே ஐயோ ஸ்குட் கேம் 2ல வந்து மாட்டிக்கிட்டேனே. ரெடி கரெக்டாக போட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஒன்று இது இது 2 இது 1 இது 1 அது தப்பா? டே 88 1 2 3 டி இதை பிடிக்கிறது குட்டா முடிச்சிட்டேண்ணா. என்னடா சுற்றிக்கிட்டே இருக்கேன். என்னடா சுற்று ப்ரோக்ரஸா? டி என்னது குட்டு போடு. தக்கிட துந்துக்க டே கிக் பண்ணிட்டே இருக்கேன்டா. டே நான் முடிச்சிட்டேன்டா. டி இதெல்லாம் சீட்டிங்டா. டி இதெல்லாம் சீட்டிங்டா. கிக் பண்ணிட்டேன்டா. இது 11டா. டி முடிச்சிட்டேன்டா. இதெல்லாம் சீட்டிங்டா. டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்றா. எல்லாரும் லெவலில் முடிச்சிட்டானுங்கடா. டி முடிச்சிட்டேன்டா நானும். டேய் உங்களா கோமடிங்கண்ணா. உங்கள் விளையாட்டுக்கு இருக்கேன் நானும். எத்தனை வாட்டி உதைப்பேன்? மிடில் ஃபிங்கர் தான் ரிவ்யூ பண்ண போடா மென்டல். இந்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.